السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளை கொண்டு இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 11வது நாளை நாம் அனைவரும் அல்லாஹ்வின் அருளால் அடைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் மற்றாத பெருங்கருணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்களின் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடித்தவட்டுமாக. கனிமகந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, வெறுமனே ரமலானுடைய மாதங்களில் தொழுகையை தொழுதுவிட்டு மற்ற அமல்களில் ஈடுபட்டு விட்டு சென்று விடாமல் இது போன்ற மார்க்க அறிவுரைகளை நாம் அமர்ந்து கேட்டோம் என்றால் இதில் ஏராளமான நன்மை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இது போன்ற மார்க்க உரைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கம் பேசப்படக்கூடிய சபைகளில் யார் யாரெல்லாம் கூடியிருக்கிறார்களோ அந்த சபையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடிய வானவர்கள் அவரிடத்திலே அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியார்களை நீங்கள் எந்த நிலையில் விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது வானவர்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை உன்னுடைய மார்க்க விஷயங்கள் பேசப்படக்கூடிய சபையில் நாங்கள் விட்டுவிட்டு வந்தோம் யா அல்லாஹ் என்று சொல்வார்களாம். அது போன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்மை பற்றி அல்லாஹ்விடத்திலே வானவர்கள் சொல்வதற்கு இது போன்ற மார்க்க சபைகள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே கூட்டம் கூடியிருக்கிறது என்பதால் அருகாமையில் பேசாமல் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் உரையை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணி மகிழ்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, மார்க்க பணியும் நமது நிலையும் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாம் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிமுக்கு இறைவன் கடமையாக்கியது எது? ஒரு முஸ்லிம் என்றால் முதலிலே கலிமாவை சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லிம் என்றால் இரண்டாவதாக தொழுகையை கடமையாக தொழ வேண்டும், மூன்றாவதாக நோன்பை நோக்க வேண்டும், நான்காவதாக ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், ஐந்தாவதாக ஹஜ் செய்ய வேண்டும். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. இந்த அமல்கள் மாத்திரம் நாம் சொர்க்கம் செல்வதற்கு போதுமானதா என்று கேட்டால் போதுமானதாக இருந்தாலும் கூட எடுத்து சொல்வதற்காகத்தான் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் தவறான வழியை நோக்கி செல்லும் பொழுது, இறைவன் தடுத்த வழிகளை நோக்கி செல்லும் பொழுது அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் எல்லா தூதர்களையுமே அனுப்பி வைத்தார். நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 950 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். என்ன பிரச்சாரம் செய்தார்கள்? இறைவனுடைய மார்க்கம் இதுதான், தவறான வழியின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்வழியை நோக்கி அழைக்கிறார்கள், இறைவனுடைய மார்க்கத்தை நோக்கி அழைக்கிறார்கள், சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறார்கள். அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த போது அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புறக்கணித்தார்கள். எப்படி புறக்கணித்தார்கள்? அல்லாஹ் அதை தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை சொல்வதற்காக, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக வீதியிலே சென்றால் ஒவ்வொருவரும் என்ன செய்வார்களாம் தெரியுமா? ஒரு சிலர் காதுகளை பொத்திக் கொள்வார்களாம், இன்னும் ஒரு சிலர் தான் வைத்திருக்கக்கூடிய போர்வைகளை தூக்கி போர்த்திக் கொள்வார்களாம், இன்னும் ஒரு சிலர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதை பார்த்தால் அந்த வீதியிலிருந்து அப்படியே நகன்று ஓடி விடுவார்களாம். இதை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்படியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
950 ஆண்டு காலம் இந்த இஸ்லாத்தை, இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை இந்த மண்ணிலே பிரச்சாரம் செய்தார்கள். இப்படி எல்லா நபிமார்களையும் நீங்க எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து பாருங்கள். ஏகத்துவத்தை சொன்னதற்காக எவ்வளவு எதிர்ப்புகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே எவ்வளவு பெயரோடு வாழ்ந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு உறவினர்களும் அவர்களை எப்படி அழைத்தார்கள்? சாதிக்குல் அமீன் என்று அழைத்தார்கள், உண்மையாளர் என்று அழைத்தார்கள், பொய் பேச மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்டம் சூட்டினார்கள். ஆனால் எப்பொழுது இந்த தௌஹீதை எடுத்து மக்கள் முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்களோ, எப்பொழுது இந்த தௌஹீதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்களோ, அந்த கணத்திலிருந்து நபிகளாருக்கு பெயர் மாற்றப்படுகிறது. இவர் பொய்யர் என்று பெயர் மாற்றப்படுகிறது. இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று பெயர் மாற்றப்படுகிறது. இவர் பேசினால் பொய் மட்டும் தான் பேசுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் மாற்றப்படுகிறது. அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் அடிப்படையாக இந்த மார்க்க பணியைத்தான் செய்தார்கள். இப்ப நாம இங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த மார்க்க பணியில் நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு ஆணாக அல்லது ஒரு பெண்ணாக என்னுடைய மார்க்க பணி என்பது, மார்க்கத்திற்காக நான் உழைப்பது என்பது, இந்த உலகத்திலே நான் எந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக உழைக்கிறேன் என்று நம்மள ஒவ்வொருவருமே நமக்கு கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கீழே யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாஸி மின் அஃதலு, இந்த உலகத்திலே சிறந்தவர்கள் யார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தன்னுடைய உயிராலும், யார் தன்னுடைய உடைமைகளாலும், பொருளாதாரத்தாலும் இந்த உலகத்தில் இறைவழியில் செலவிடுகிறார்களோ, இறைவழியில் அதை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மற்ற விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்க அப்படி சொல்லல. யார் உடலாலும் பொருளாலும் மார்க்கத்திற்கு அர்ப்பணம் செய்கிறார்களோ, யார் மார்க்கத்திற்காக தியாகம் செய்கிறார்களோ, தன் வேலைகளை ஒதுக்கி யார் பள்ளியோடு தொடர்போடு இருந்து மார்க்கத்திற்கான வேலைகளை பார்க்கிறார்களோ, அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் மார்க்கத்திற்காக ஒருவர் எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும், மார்க்கத்திற்காக போராடக்கூடிய ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைத்து, அல்லாஹ்வுடைய நல்வழியின்பால் மக்களை அழைத்து, நான் முஃமின் என்று சொல்பவனை விட, நான் முஸ்லீம் என்று சொல்பவனை விட இந்த உலகத்தில் அந்த அழகிய சொல்லுக்குரியவர் யாராக இருக்க முடியும் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். அப்ப அல்லாஹ் ஒரு சாராரை குறிப்பிட்டு இவர்கள்தான் இந்த அழகிய சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்கிறான் என்றால், அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக முஃமின்களாக நாம் இருக்கிறோமா? நாம் முஸ்லிம் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். யார் கேட்டாலும் நான் முஸ்லிம், நான் ஒரு ஏகத்துவவாதி, நான் ஒரு தௌஹீத்வாதி, நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றவன், இறை நம்பிக்கையாளர் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். அப்படி அடையாளப்படுத்தக்கூடிய நாம் இறைவன் சொன்ன அடிப்படையில் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இங்கே உண்மையாக அழகிய சொல்லுக்குரியவர், உண்மையாக முஸ்லீம் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பவர் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அப்படி மக்களை அழைக்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோமா? இன்றைக்கு மார்க்க பணி என்றாலே விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். மார்க்க பணியை செய்ய வேண்டும் என்றால், மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்றால், ஒரு பொதுக்கூட்டத்திற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால், அல்லது மற்ற மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால், அந்த நிர்வாகிகள் தன்னை அழைக்க வரும்போதே விரண்டு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம், அதை வெறுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மார்க்க பணிகளுக்காக இறங்கி வேலை செய்தால் அது ஏதோ நம்மள மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி கீழ்த்தரமா நினைச்சிருவாங்க. இவன் என்ன ஸ்பீக்கர் தூக்கிக்கிட்டு இருக்கிறான், இவன் என்ன மைக்கு செட்டை தூக்கிக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு இதே வேலையா போச்சு, இப்படிதான் காலம் ஃபுல்லா இவன் இதுலதான் கிடப்பான் என்று மக்கள் பேசி விடுவார்கள் என்பதற்காக பலர் இந்த மார்க்க பணியை புறக்கணிக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி பேசக்கூடிய மக்கள் நாளை மறுமை நமக்காக வந்து நிற்பார்களா? இப்படி நம்மை ஏளனம் செய்யக்கூடிய மக்கள் நாளை மறுமை நமக்காக வந்து நிற்பார்களா? யார் யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள் நாளை மறுமை நமக்காக வந்து நிற்க மாட்டார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்,
நாளை மறுமையுடைய நாளில் யாரும் யாரையும் கவனிக்க மாட்டார்கள். தன்னுடைய நிலை என்ன என்பதைத்தான் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். தான் உலகத்திலே என்ன செய்தார்களோ, எதை முற்படுத்தினார்களோ, எதை நன்மையாக இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களாக செய்தார்களோ, அதை கொண்டுதான் நாளை மறுமையில் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாரே தவிர, அதை கொண்டுதான் ஒவ்வொருவரும் சன்மானம் வழங்கப்படுவார்களே தவிர, உலகத்தில் அவர் எப்படி பெயர் எடுத்து வைத்திருந்தார், உலகத்தில் அவர் மக்களால் எப்படி பேசப்பட்டார், நல்மதிப்பு உள்ளவராக இருந்தாரா என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஆனால் இந்த விஷயங்களுக்காக பலர் மார்க்க பணிகளை புறக்கணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படி நாம் புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நபிகளார் சொன்ன சிறந்த மனிதர்களால் நாம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நபிமார்கள் எந்த ஒரு பணியை அடிப்படை பணிகளாக செய்தார்களோ, நபிமார்கள் தொழுதார்கள், நபிமார்கள் நோன்பு நோத்தார்கள், நபிமார்கள் எல்லா விதமான அமல்களிலும் ஈடுபட்டார்கள், எல்லாமும் செய்தார்கள், மார்க்க பணியையும் செய்தார்கள். இந்த உலகத்திலே அடி வாங்கினாலும், இந்த உலகத்திலே உதவி வாங்கினாலும், இந்த உலகத்திலே யாரால் எப்படி பேசப்பட்டாலும், இந்த உலகத்தில் மார்க்க பணியை தன் உயிர் மூச்சாக எடுத்து செயல்பட்டார்கள். அப்படி உயிர் மூச்சாக நாம் இந்த மார்க்க பணிகளில் ஈடுபடுகிறோமா? அப்படி உயிர் மூச்சாக இந்த மார்க்க பணியை இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? ஆனால் அதை விட்டு மக்கள் பின்வாங்கக்கூடிய காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் மார்க்க பணிக்காக நாம் ஆர்வப்படுத்துவதே கிடையாது. நம்முடைய பிள்ளை இருக்கிறான் என்றால், அல்லது பெண் பிள்ளை இருக்கிறாள் என்றால், மார்க்க பணி செய்யறதுல வேறுபாடு கிடையாது. ஆண் மட்டும்தான் மார்க்க பணி செய்ய வேண்டும் என்று கிடையாது, பெண்களும் செய்யலாம். ஏனென்றால் நம்முடைய மார்க்கம் அப்படித்தான் காட்டியிருக்கிறது. சஹாபிய பெண்மணிகள் தன்னால் முடிந்த மார்க்க பணிகளை, மார்க்க தொன்றுகளை இந்த சமுதாயத்தில் ஆற்றியிருக்கிறார்கள், இஸ்லாத்திலே செய்திருக்கிறார்கள். அப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகளை நாம் எப்படி ஆர்வப்படுத்துகிறோம்? இன்றைக்கு நம்முடைய பிள்ளை ஒரு இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவனை பெருமிதமாக நினைக்கிறோம், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறோம். டாக்டர் படிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் ஒரு பிள்ளை, நான் ஒரு ஆலிமாக வேண்டும், நான் மார்க்கத்தை இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும், மார்க்கத்தின்பால் இந்த உலகத்தில் நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? நீ வேணா நம்ம அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கிறது பாரு. ஆலிம் சாவா இருக்கிறான், இப்படிதான் போனா, அவங்க அம்மா இன்ஜினியர் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, டாக்டர் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போய் இமாம் படிக்க போறேன்னு சொன்னா, இமாமத்துக்கு 15,000 சம்பளத்துக்கு பள்ளிவாசல் நின்றுகிட்டு இருக்கிறான்னு ஏளனமாக பேசுகிறோம். இப்படி பிள்ளைகளை நாம், மார்க்கம் என்றால் அது கூடாது, பள்ளிவாசலுக்கு போறியா, தொழுகிறியா, அதோட திரும்பி வந்துடணும். போய் இந்த ஸ்பீக்கர் தூக்குறது, இந்த மார்க்க பணிகளுக்கு நான் தொன்றாட்ட போறது, அதெல்லாம் போக கூடாது என்று சொல்லுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்ததா? ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த விஷயத்துல நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹாரிசா என்ற ஒரு சஹாபி, இந்த சஹாபி என்ன செய்கிறார்கள் என்றால், இளமை பருவத்தில் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். போர்க்களம் எல்லாம் முடிந்து விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுகிறார்கள், சஹாபாக்கள் எல்லோரும் வந்து விடுகிறார்கள். ஆனால் ஹாரிசா ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை என்றவுடன் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த அவருடைய தாயார் அல்லாஹ்வுடைய தோட்டத்தில் செல்கிறார்கள். சென்று அல்லாஹ்வுடைய தோட்டத்தில் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் போருக்கு வந்தார் என்பதை நான் அறிவேன். தற்போது அவர் திரும்பி வராததை பார்த்தால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டிருப்பாரோ என்பதையும் நான் அறிவேன். இந்த இடத்தில் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன வார்த்தை தெரியுமா? என்னுடைய பிள்ளை மரணித்ததை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, என்னுடைய பிள்ளை இனிமேல் என்னோடு இருக்க போவதில்லை என்பதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் என்னுடைய பிள்ளை சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை மட்டும் சொல்லிவிடுங்கள். சொர்க்கவாசி என்றால் நான் இதே இடத்தில் அமைதியாக சென்று விடுவேன். ஒருவேளை நீங்கள் வேற ஏதாவது பதிலை சொன்னீர்கள் என்றால் நான் என்ன செய்வேன் என்பதை பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளை போருக்கு வந்தார், போர் செய்தார், ஷஹீதாக்கப்பட்டார். நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கைக்காக உங்கள் பிள்ளை செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வாழ்க்கையில் தான் உங்கள் பிள்ளை இருக்கிறார், சொர்க்கவாசியாக இருக்கிறார் என்று சொல்கிறார். உடனே அந்த தாய் கதறி அழுதவர்களாக, சந்தோஷப்பட்டவர்களாக
அந்த இடத்தை விட்டு அமைதியாக சென்றார்கள் என்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லா தாய்மார்களுக்கும் தன் பிள்ளை தன் கண் முன்னால் இறக்க வேண்டும் என்று எந்த தாயாவது நினைப்பாளா? தன்னுடைய பிள்ளை மரணிக்க வேண்டும் என்று எந்த தாயாவது நினைப்பாளா? தன்னுடைய பிள்ளை இனிமேல் தன்னோடு இருக்க போவதில்லை என்பதை உணர்ந்தும் கூட எந்த தாயாவது வருத்தப்படாமல் இருப்பாளா? ஆனால் அந்த ஹாரிசா ரலியல்லாஹுடைய தாயார் என் பிள்ளை மரணித்து விட்டான் என்று அவர்கள் அந்த இடத்தில் அளவில்லை. என் பிள்ளை இனிமேல் என்னோடு இருக்க போவதில்லை என்பதை நினைத்தவர்கள் அளவில்லை. அவர்கள் அந்த இடத்திலே வருத்தப்பட்டதெல்லாம், அழுததெல்லாம், கஷ்டப்பட்டதெல்லாம் என்னுடைய பிள்ளை சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும், என் பிள்ளையின் மறுமை வாழ்க்கை சொர்க்கத்திற்கான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்ப இது போன்று நம்முடைய பிள்ளைகளின் மறுமை வாழ்க்கை சொர்க்கத்திற்கான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நம்மில் கவலை கொள்கிறோம்? எத்தனை தாய்மார்கள் கவலை கொள்கிறோம்? அவர் போருக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார், போருக்கு அனுமதி கொடுத்தார்கள் ஹாரிசாவுடைய தாயார். அதே போல் போருக்கு சென்றார், ஷஹீதாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சென்றார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த அளவிற்கு சஹாபிய பெண்மணிகள் மார்க்கம் என்று வந்துவிட்டால், மார்க்க பணி என்று வந்துவிட்டால், மார்க்கத்தை அறிந்து கொள்வது என்று வந்துவிட்டால் அதிலே கடுமையான ஆர்வத்தை காட்டினார்கள் என்பதை நாம் இது போன்ற செய்திகளின் மூலம் அறிய முடிகிறது. மேலும் பார்க்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில பெண்மணிகள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சஹாபாக்களோடு அதிகமான நேரத்தை செலவிடுகிறீர்கள், சஹாபாக்களோடு அதிகமான நேரத்தை செலவிட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான அறிவுரைகளையும் வழங்குகிறீர்கள். ஆனால் நீங்கள் அப்படி அறிவுரைகளை வழங்குவதால் எங்களுக்கு அது போன்ற அறிவுரைகள் கிடைப்பதில்லை. நாங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அதனால எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் நாங்கள் உங்களிடத்தில் என்னென்ன சந்தேகங்களை கேட்க வேண்டுமோ, என்னென்ன மார்க்கத்தை பற்றி அறிய வேண்டுமோ எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகள் கேட்டார்கள். அதன்படி ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தை ஒதுக்கினார்கள், அந்த பெண்மணிகளுக்கு அறிவுரை கூறினார்கள் என்ற செய்தியை பார்ப்போம். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? எந்த அளவிற்கு ஆர்வம் இருந்தால் ரசூலுல்லாஹ் இடத்துல சென்று கேட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு பல பெண்மணிகளை மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு, மார்க்கத்தின் பக்கம் பணிபுரிவதற்கு நாம வீடு சென்று அழைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் சஹாபி பெண்மணிகள் என்ன செய்தார்கள்? வாண்டடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டார்கள். அப்ப இந்த அளவிற்கு சஹாபாக்களும் சரி, நபிமார்களும் சரி, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு கடுமையான ஆர்வத்தை இந்த உலகத்தில் காட்டினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு 70 குர்ஆனை மனனம் செய்த தோழர்களுடைய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இந்த 70 தோழர்களும் எப்படிப்பட்டவர்கள்? ஹதீஸிலே வருகிறது, இவர்கள் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்கள். பகல் நேரங்கள் ஆகிவிட்டது என்றால் இவர்கள் விறகு வெட்ட செல்வார்கள். விறகு வெட்டி அதை கொண்டு போய் சந்தைகளில் விற்று அதில் வரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களுக்கு இவர்கள் உணவளிப்பார்கள், எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட தோழர்கள். அதே போல மஸ்ஜிதுன் நபவிக்கு யார் யாரெல்லாம் தொழுகைக்காக வருகிறார்களோ ஐவேளை தொழுகைக்கும் இவர்கள் தண்ணீரை எடுத்து வைப்பார்கள். அதே போல இரவு நேரங்கள் வந்துவிட்டால் குர்ஆனை அனைவரும் வரிசையாக உட்கார்ந்து குர்ஆனை தானும் ஓதி அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட உயர்தரமான பண்புகளை கொண்ட தோழர்கள் 70 தோழர்கள். இந்த தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில கிராமவாசிகள் ரசூலுல்லாஹ் இடத்துல வரலாம். யா ரசூலல்லாஹ், நாங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை நாங்கள் மனனம் செய்ய வேண்டும், எங்களுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்து தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 70 தோழர்களையும் யாரென்றே தெரியாத கிராமவாசிகள் வந்து கேட்டதற்காக இந்த 70 குர்ஆனை மனனம் செய்த தோழர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிராமவாசிகளோடு அனுப்பி வைக்கிறார்கள். இந்த 70 தோழர்களின் நோக்கம் என்ன? நாம் மார்க்கத்தை எடுத்து சொல்ல செல்கிறோம், வழியில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக, நாம் குர்ஆனை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக செல்கிறோம் என்ற நோக்கத்தோடு செல்கிறார்கள். ஆனால் வந்த கிராமவாசிகளோ அவர்கள் முனாஃபிக்குகள்,
நயவஞ்சகர்கள். அவர்கள் வந்த நோக்கம் குர்ஆனை மனனம் செய்வதற்காக அல்ல, அந்த 70 தோழர்களையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள். அப்படியே அந்த 70 தோழர்களும் அந்த ஆர்வத்தோடு குர்ஆனை சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செல்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் பொழுதே யாரால் அழைத்து செல்லப்பட்டார்களோ அவர்களால் படவில்லை. நான் மார்க்கத்தை சொல்ல வந்தன, என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மனைவிமார்களை விட்டு வந்துட்டன, அவர்களிடத்தில் சொல்லாமல் நான் மரணிக்க போகிறேனே என்று அவர்கள் கவலைப்படவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களே, அல்லாஹ் நீ எங்களை பொருந்திக் கொண்டாய், நாங்கள் உன்னை பொருந்திக் கொண்டோம், நாங்கள் உயர்தரமான வாழ்க்கைக்கு உன்னிடத்திலே வருகிறோம், ஆனால் நாங்கள் குர்ஆனை கற்பிக்க வந்தோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துரைத்து விட அல்லாஹ் என்று அந்த சபையிலே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தோழர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீயின் மூலம் தெரிவிக்கிறான். நபிகளார் குனூத்து நாசிலா போன்ற விஷயங்களை இதற்காக ஓதினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க சென்ற அந்த ஒவ்வொரு தோழர்களும் இளமை பருவத்தில் உள்ளவர்கள், குர்ஆனை கற்றவர்கள். இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள்ளும் இருந்திருக்கும். ஆனால் மார்க்கத்தை கற்பிக்க செல்லக்கூடிய இடத்தில் இது போன்ற சம்பவம் ஏற்பட்ட அந்த நிலையிலும் கூட உலகத்தை விட்டு பிரிகிறோம் என்ற எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு செல்கிறோம் என்ற அந்த திருப்தியோடு அவர்கள் சென்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப இது போன்ற ஏராளமான செய்திகள். மார்க்க பணிகளில் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், மார்க்கம் என்று வந்துவிட்டால் அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட தோழர்? அவரை பற்றிய செய்திகள் வரலாற்றிலே எப்படி வருகிறது தெரியுமா? இவர் ஒரு செல்வந்தராக வாழ்ந்தவர். இப்படி செல்வந்தராக வாழ்ந்த இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டால் ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களில் முதலாமவராக இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய செல்வமான வாழ்க்கையை விட்டுவிட்டு வந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்று மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். மார்க்கத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லுகிறார், பிரச்சாரம் செய்கிறார். இப்படி பிரச்சாரம் செய்த இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இவருடைய கடைசி தருணத்தை பற்றி ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடியும். உஹதுடைய போருக்கு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் செல்கிறார்கள். சென்றால் எதிரிகளால் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த போரிலே உள்ள எல்லா உடல்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அடக்கம் செய்யப்படுகிறது. அடக்கம் செய்யப்பட்டால் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலும் எடுத்து வரப்படுகிறது. எடுத்து வரப்பட்டு அடக்கம் செய்வதற்காக கஃபன் துணியை போற்றுகிறார்கள். போற்றினால் கஃபன் துணியுடைய பற்றாக்குறை, கஃபன் துணி இல்லை. இல்லாததன் காரணமாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசாவிற்காக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், காலுக்கு கஃபனை இழுத்தால் தலை தெரிகிறது, தலைக்கு இழுத்தால் கால் தெரிகிறது, யா ரசூலல்லாஹ், நாங்கள் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார்கள். கேட்டவுடனே நபிகளார் சொல்கிறார்கள், இதுகர் என்ற ஒரு சில பொருட்களை எடுத்து வைத்து அவரை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு செல்வந்தராக வாழ்ந்தவர், எவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கணத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக அர்ப்பணம் செய்தார். மார்க்க பணிகளுக்காக அர்ப்பணம் செய்தார். அர்ப்பணம் செய்து செல்வந்தராக வாழ்ந்த ஒரு மனிதர் போரிலே ஷஹீதாக்கப்பட்டு கஃபன் துணி கூட இல்லாமல் இந்த உலகத்திலே அடக்கம் செய்யப்பட்டார் என்பது வரலாறு. அப்ப எந்த அளவிற்கு மார்க்கத்தை நேசித்திருந்தால் உலகத்தில் எதுவுமே முக்கியம் கிடையாது. உலகத்தின் கல்வி, உலகத்தின் மோகம், உலகத்தின் செல்வம் எதுவுமே முக்கியம் கிடையாது. மார்க்க பணியை நான் செய்ய வேண்டும், அதன்பால் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதன்படியே நான் இந்த உலகத்திலிருந்து போக வேண்டும் என்று அவர்கள் இது போன்ற தன்னுடைய வாழ்க்கையை மார்க்க பணிகளுக்காக அர்ப்பணம் செய்தார்கள். அப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மார்க்கத்திற்காக நாம் செலவிடக்கூடிய நேரங்கள் என்ன? நாம் இந்த உலகத்திலே எதற்காகவோ உழைக்கிறோம். உலகத்தில் நமக்கு பலனளிக்காத பல விஷயங்களுக்காக உழைக்கிறோம். நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள் நாளை மறுமையில் நமக்கு உதவுமா என்றால் உதவாது. நாம் உலகத்தில் உழைக்கக்கூடிய மற்ற உழைப்புகள் நாளை மறுமையில் நமக்காக உதவுமா என்றால் உதவாது. உலகத்திலே நாம் கொஞ்ச காலம் வாழ்ந்து இந்த உலகத்தோடு அழிந்து போவதற்காக பல விதமான உழைப்புகளை இந்த உலகத்தில் செய்கிறோம். ஆனால்
மார்க்கத்திற்காக நாம் உழைத்தால், மார்க்கத்திற்காக நாம் பணிபுரிந்தால், நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணம் செய்தால், நாளை மறுமையில் மிக உயர்ந்தவர்களாக இருக்கலாம். அதை நம்மிலே பலரும் அறியாதவர்களாக, பலரும் தெரியாதவர்களாக இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் மார்க்க பணிகளுக்காக நம்முடைய நேரங்களை செலவிடுவோம், மார்க்கத்திற்காக நம்முடைய நேரங்களை செலவிடுவோம், பள்ளியினுடைய தொடர்போடு நம்முடைய வாழ்க்கையை வைத்திருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபாத்துன் 7 கூட்டத்தார்களை அல்லாஹ் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலின் கீழ் நிப்பாட்டுவான். அந்த 7 கூட்டத்தார்களில் ஒருவராக நபிகளார் சொன்னார்கள், யார் தன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறாரோ சன்னிதானத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்ப பள்ளிவாசலோடு நம்ம தொடர்புல இருப்போம்? மார்க்க பணிகளை செய்தால்தான், மார்க்க பணிகளை செய்து இந்த உலகத்திலே மார்க்கத்தில் ஆர்வம் காட்டினால்தான் பள்ளிவாசலோடு நாம் தொடர்பில் இருப்போம். அப்படி பள்ளிவாசலோடு நாம் தொடர்பில் இருந்தோம் என்றால், மார்க்கத்திற்காக அதிகம் அர்ப்பணம் செய்தோம் என்றால், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழாக அந்த நிலையை நாம் பெறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு தகவலையும் நாம் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். நாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இப்ப நாம போய் ஒரு மார்க்க பிரச்சாரம் செய்யறோம் வைங்க, ஏதாவது நமக்கு இடையூறு ஏற்படுமா? ஏதாவது தொந்தரவு ஏற்படுமா? ஆனால் தற்போது நாம் இங்கே இவ்வளவு ஃப்ரீயா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதே கால இதே அப்படியே டிராவல் பண்ணி பாருங்க. பாலஸ்தீனை பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை நாட்கள், 100க்கும் மேற்பட்ட நாட்களாக அங்கே உள்ள மக்கள் கடுமையான வேதனை சந்திக்கிறார்களா இல்லையா? இடிபாடுகளுக்கு மத்தியில், வெளிச்சம் இல்லாம, கரண்ட் இல்லாம அங்கே கஷ்டத்தை சந்திக்கிறார்கள், உணவில்லாமல் கஷ்டத்தை சந்திக்கிறார்கள். அங்கே நோன்பு வைப்பதற்கு சகருடைய உணவு இல்லை, இஃப்தாருடைய உணவுகள் இல்லை. கடுமையான கஷ்டத்தை, வறுமையை அங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சந்தித்தாலும் அவர்கள் இதையெல்லாம் துன்பமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை, துன்பமாகவே இதையெல்லாம் நினைக்கவில்லை. அவர்கள் சந்தோஷமாக இதையெல்லாம் நினைக்கிறார்கள். அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஒண்ணுமில்ல, ஒரு பிள்ளை இடத்துல ஒரு பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளை இடத்துல ஒரு நிருபர் பேட்டி கேட்கிறார். பாலஸ்தீன்ல உள்ள பிள்ளை, அந்த பிள்ளை இடத்துல அவர் பேட்டி கேட்கிறார். இங்க பாத்தீங்கன்னா ஒரே இடிபாடுகளா இருக்குது, ஒரே மரண ஓலங்களா இருக்குது. நான் உன்னையே ஒரு வேற நாட்டுக்கு கூட்டிட்டு போறேன், என்னோட வந்துடுறியா அப்படின்னு கேட்கிறார். கேட்டால் ஒரு சாதாரண மனநிலையில் உள்ள, பொதுவான மனநிலையில் உள்ள பிள்ளை என்ன சொல்லும்? அப்படியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லும். ஆனால் அந்த பிள்ளையுடைய பதில் வேற மாதிரியாக வந்தது. ஏன் தெரியுமா? மார்க்கத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல இருந்தது. அந்த பிள்ளை சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை சொல்கிறது, நான் உங்களோடு வருகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே போன்ற இறைவனுடைய பாதையில் உயிரிழக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த நாட்டிலே இருக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், இதே சூழ்நிலை அந்த நாட்டிலே இருக்கும் என்று நீங்கள் எனக்கு உறுதி செய்தீர்கள் என்றால், இக்கணமே நான் உங்களோடு வந்து விடுகிறேன் என்று அந்த பிள்ளை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த பிள்ளைக்கு ஆழமாக விதைக்கப்பட்டது என்ன? மார்க்கத்திற்காக போராட வேண்டும், மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்ய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் மார்க்கத்திற்காக மாத்திரமே போராட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பதிலின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு சில பிள்ளைகளை நாம் அதே சமூக வலைதளத்தில் பார்க்கிறோம். ஒரு சிறுவன், ஒரு 2 வயது 1 வயது இருக்கும் ஒரு சிறுவன் ஸ்ட்ரக்சர்ல படுத்திருக்கிறான், ஒரு சின்ன கை குழந்தை படுத்திருக்கிறான். அந்த பிள்ளைக்கு பக்கத்துல அந்த சிறுவனுடைய அக்கா, அந்த குழந்தையுடைய அக்கா நிற்கிறாள். தலையில அடிபட்டு ரத்தம் ஓடுகிறது. பக்கத்துல அந்த குழந்தை படுத்து கிடக்கிறான், மூச்சு மேலும் கீழுமாக வாங்குகிறது. இவளோ அடிபட்டவளாக நிற்கிறாள். அந்த பிள்ளைக்கு எவ்வளோ 7 வயசுதான் இருக்கும். அந்த சிறுமிக்கு அந்த சிறுமி என்ன செய்கிறது தெரியுமா? தன்னுடைய தம்பி இறக்க போகிறான் என்பதை அந்த சிறுமி அறிந்து கொண்டாள். அறிந்து கொண்ட அந்த சிறுமி சுத்தி பார்க்கிறாள். பெற்றோர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, யார் தன்னை மருத்துவமனையில் கொண்டு வந்து விட்டார் என்ற அந்த ஒரு அறிவு கூட கிடையாது. ஆனால் அந்த பிள்ளை பார்ப்பதெல்லாம் என்ன? என்னுடைய தம்பி மரணிக்க போகிறான், மறுமையுடைய வாழ்க்கைக்கு போக போகிறான், இப்பொழுது அவனுக்கு என்ன தேவை என்பதை பார்க்கிறது. பார்த்த அந்த பிள்ளை என்ன சொல்கிறது தெரியுமா? கண்களில் நீரை சொரியக்கூடிய ஒரு காட்சியாக இது இருந்தது. அந்த சிறுமி சொல்கிறது,
அந்த சிறுவனுடைய காதற்கு அருகிலே சென்று சொல்லுகிறது, குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இறைவன் ஒருவன் என்று சொல், இறைவனுடைய தூதர் முகமது என்று சொல் என்று தான் அடிபட்ட நிலையிலும் கூட தன்னுடைய பெற்றோர்கள் எந்த இடிபாடுகளில் இருக்கிறார்கள் என்று தெரியாது, தன்னுடைய உறவினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது, ஆனால் என்னுடைய தம்பி மரணிக்க போகிறான் என்பது மாத்திரம் தெரியும். அவன் அந்த சிறுமியுடைய தலையில் அடிபட்டு இருக்கிறது என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்திலே சொன்னால், குல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீ கலிமாவை சொல். அப்படி சொல்லுகிறாள் என்றால், இதை நாம் சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம் என்றால், இது சொல்லக்கூடிய பாடம் என்ன? அங்கே உள்ளவர்களும் முஸ்லிம்கள் தான், நாமும் முஸ்லிம்கள் தான். அவர்களும் தௌஹீது இருப்பவர்கள் தான், நாமும் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கையோடு இருப்பவர்கள் தான். அவர்கள் வளர்க்கப்பட்டதெல்லாம் மார்க்கத்திற்காக போராடுபவர்கள் மறுமையில் சிறப்பாக இருப்பார்கள் என்பதை அவர்களுடைய பெற்றோர்கள் சிறிதிலிருந்தே சொல்லி வளர்த்தார்கள். இந்த கொள்கை என்பது நாளை மறுமையில் உங்களுக்கு சொர்க்கத்தை தரும் என்பதை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் தன்னுடைய தம்பிக்கு, அந்த குழந்தைக்கு மதி தெரியாத பருவமாக இருந்தாலும் கூட கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறது என்றால், இதே சூழலில் நாம் வாழ்கிறோம். மார்க்கத்திற்காக என்ன செய்தோம்? மார்க்கத்திற்காக என்ன பாடுபட்டோம்? மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்தோம்? இந்த உலகத்தில் மார்க்கத்தை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன ஏற்பாடுகளை நாம் இந்த உலகத்தில் செய்தோம்? இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்திற்காக நாம் போராடும் வரை, மார்க்க பணிகளில் நாம் நிலைத்திருக்கும் வரை, நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மார்க்கத்திற்காக போராடக்கூடிய, மார்க்க பணிகளில் ஈடுபடக்கூடிய ஆண்களாக பெண்களாக நாம் இருப்போம். அதிகம் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருப்போம் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.